வணக்கம். ஏப்ரல் 28ஆம் தேதி புதன்கிழமை பங்குச் சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி மறுபடியும் இன்றைக்கி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவாக இருந்திருக்கு. 211 புள்ளிகள் அதிகம் பெற்று 1.5% அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் லெவல் 14,865. முந்தின க்ளோஸை விட இன்றைக்கி ஓப்பன் கேப் அப்பில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 57 புள்ளிகள் கேப் அப்பில் இருந்தது. ஸோ அதே லெவலில் லோவாக இருந்தது. 14,695 லோவாக இருந்தது. ஹையான 14,890 டெஸ்ட் பண்ணுச்சு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2.2% விழுந்திருக்கு. நிஃப்டியுடைய பிஇ ஏப்ரல் 27ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 32.28 இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெவலில் இப்போ நிஃப்டி இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட். ஸோ முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பையிங் தான் போய் கொண்டிருந்துருக்குங்க. நேற்று எங்கே விட்டதோ அதே இடத்துல இருந்து நல்லா மேலே போச்சு. நல்ல பையர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை ஆன 14,890 அந்த ரேஞ்சில் வந்தப்போ ஒரு செல்லிங் இருந்தது மதியத்துக்கு மேலே. இப்போது நிஃப்டி இருக்கிற லெவலில் இருந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நிஃப்டி விழுந்திருக்கு. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி அதே லெவலில் இருந்து விழுந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சார்ட்டில் இல்லாத சில டேட்ஸ் பார்க்கும்போது ஏப்ரல் 5, மார்ச் 31, மார்ச் 23 மற்றும் மார்ச் 18 இதே லெவலில் இல்லைனா கிட்டத்தட்ட இந்த லெவலில் இருந்து கீழே விழுந்திருக்கு நிஃப்டி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குது. இப்போது அதை கடக்குமா இல்லை மறுபடியும் அங்கேருந்து விழுமா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி நிஃப்டியுடைய ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது, இது நம்ம சனிக்கிழமை இந்த சார்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஒன் டே சார்ட் என்னுடைய பார்வையில் ஒரு சேனலில் போய் கொண்டு இருக்குது நிஃப்டி அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் சனிக்கிழமை வீடியோவில். இன்றைக்கு அந்த சேனலை கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி தெரியுதுங்க. கொஞ்சம் மேலே போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கம்ப்ளீட்டாக இன்னும் மேலே போகலை. ஆனால் இந்த லெவலில் இருந்து தான் இப்போது 15 மினிட் சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது நிஃப்டி விழுந்துக்கிட்டு இருந்திருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக. ஒன் டே சார்ட்லையும் இப்போ பார்க்கும்போது இப்போ நிஃப்டி இருக்கிற இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அங்கேருந்து நிஃப்டி கீழே விழுமா இல்லை இதை பிரேக் பண்ணி மேலே போகுமா அப்படின்றது தான் நாம பார்க்கணும். இன்னொரு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 12ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு பெரிய ஃபால் இருந்தது. நிஃப்டி ஒரு பெரிய கேப் டவுனில் விழுந்திருக்கு. இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு இன்னைக்கு க்ளோசிங்கோட நிஃப்டியோடைய கேண்டில். ஸோ எப்போவுமே கேப்ஸ் இருந்தால் பெரும்பாலும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சி செய்யும் அப்படின்றது தான் ஒரு புரிதல் சார்ட்ஸ்லேருந்து. ஸோ இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ மறுபடியும் அது கீழே விழுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங் செக்டர் 3.02% அதிகரித்தது. நிஃப்டி அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணம் பேங்கிங் செக்டர்ஸும் தான். பிரைவேட் செக்டர் 3%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.9% அதிகரித்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 2.5%, ஆட்டோ 1.7% அதிகரித்தது. மீடியா செக்டர் 1%, ஐடி 0.6% அதிகரித்தது. எஃப்எம்சிஜி 0.35% அதிகரித்தது. மெட்டல் மற்றும் ஃபார்மா தலா 0.3% விழுந்தது. ரியாலிட்டி செக்டர் அதிகபட்சமாக 0.6% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் 8% அதிகரிப்பு, இண்டஸ்இண்ட் பேங்க் 4.9%, ஐஷர் மோட்டார்ஸ் 4.8%, பஜாஜ் ஃபின்சர்வ் 3.85%, கோட்டக் பேங்க் 3.7%. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது பிரிட்டானியா 2% விழுந்தது, ஹிண்டல்கோ 1%, நெஸ்லே கிட்டத்தட்ட 1% விழுந்தது, டிவிஸ் லேப் 0.9%, ஹெச்டிஎஃப்சி லைஃபும் 0.9% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். கொரோனா எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால கோவாவில் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. கேசினோஸ், ஹோட்டல்ஸ், பப்ஸ் எல்லாமே மூடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. டெல்டா கார்ப் இதனால் பாதிக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இன்ட்ராடேயில் 2.9% விழுந்தது டெல்டா கார்ப்புடைய ஷேர் ப்ரைஸ். நம்ம முன்னே ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். இந்திய அரசாங்கம் போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சிஜன் ரிலேட்டடாக இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எந்த சார்ஜஸும் போடாதீங்க, அவங்கள சீக்கிரம் உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு அதானி இப்போது அந்த சார்ஜஸ் எல்லாம் பே பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ரெவன்யூவில் கொஞ்சம் ஹிட் இருக்கும் இதனால்.
இந்த கொரோனா பேரிடர் சமயத்துல நெறைய கம்பெனிகள் முன் வந்து நெறைய விஷயங்கள் செய்றாங்க. இப்போ பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் வந்து கொரோனா கேர் சென்டர் உருவாக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு சின்ன டெம்பரரி பேசிஸ்ல மும்பை, மகாராஷ்டிரால மற்றும் ராஜஸ்தான்ல 2 இடங்கள்லயும் அவங்க செய்ய போறதாக, அதற்காக போற முழு செலவையும் கம்பெனி ஏற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Zomato ஃபுட் டெலிவரி கம்பெனி ஐபிஓ வரப்போதுங்க. அவங்க டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் இன்னைக்கு செபிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ₹8,250 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த Zomato கம்பெனியில இன்ஃபோ எட்ஜ் கம்பெனி, அதாவது Naukri.com போன்ற வெப்சைட்டை நடத்துகிற இன்ஃபோ எட்ஜ் கம்பெனி ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க இந்த ஐபிஓ வழியாக சில ஷேர்ஸை செல் பண்ண போகிறதா தெரியுது. எவ்வளவுன்ற கணக்கு இன்னும் தெரியலைங்க. ஆனால் 7,500 மில்லியன், அதாவது ₹750 கோடி வரைக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கான ஷேர்ஸை விற்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு இன்ட்ராடேல இன்ஃபோ எட்ஜ் கம்பெனியுடைய ஷேர்ஸ் 3% அதிகரித்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டை பார்க்க முடியலைங்க. டிவிடெண்ட் ₹3 ஒரு ஷேருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 5.3% அதிகரித்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். அனுப்பம் ரசாயன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 1110 கோடி ரூபாய்க்கான ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா அடுத்த 5 வருடத்துக்கு டெலிவர் பண்ண வேண்டிய ஆர்டர் போல தெரியுதுங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 6% அதிகரித்தது. நேற்றும் நம்ம பார்த்திருந்தோம், சில ஆக்ரோ கெமிக்கல் கம்பெனிஸும் ஃபர்டிலைசர்ஸ் கம்பெனிஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெரன்பா நல்லா பண்ணியிருக்காங்க. பாரத் ரசாயனம் இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மாரிப்பன் லேபரேட்டரிஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. 750 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போவதாக அறிவிச்சிருக்காங்க. காரந்த் குரூப் ஆஃப் சுவிட்சர்லாந்து அவங்க தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா தெரியுதுங்க. இன்ட்ராடேல 8.6% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். பராக் மில்க் ஃபுட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது குறித்து ஏப்ரல் 30 முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ தொகைன்னு அவங்க அறிவிக்கலைங்க. அது ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். எல்டி ஃபுட்ஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. எல்டி ஃபுட்ஸ் மற்றும் ஹியூமன் கைண்ட் குரூப் இணைந்து ஒரு புது பிஸ்னஸில் இறங்க போகிற மாதிரி என்னுடைய புரிதலுங்க. பயோ ஃபர்டிலைசர், க்ரீன் எனர்ஜி தயாரிக்கிற பிஸ்னஸ் மாதிரி தெரியுது. பயோமாஸ் பிளான்ட் செட்டப் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதில் ஹெச்கேஜிக்கு முன் அனுபவம் இருக்குது போல இருக்குங்க. ஹெச்கேஜி தான் ஹியூமன் கைண்ட் குரூப். அவங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது போல இருக்குது. அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இதற்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 3.6% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஜிஎம்எம் ஃபாட்லர் கம்பெனி அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் கிரைசில் கொடுத்துருக்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதன்படி லாங் டேர்ம் ரேட்டிங் AA- ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் A1+ கொடுத்துருக்காங்க. இன்ட்ராடேல 5.6% அதிகரித்தது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். HDFC லைஃப் 2 நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேங்க நம்ம ரிசல்ட்டை பார்த்துருந்தோம். சில புரோக்கரேஜஸ் வந்து கால்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு விரைவாக பார்க்கலாம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஒரு ஷேருக்கு 841. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 780. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 730. மோத்திலால் ஓஸ்வால் நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 730. கிரெடிட் சுவிஸும் நியூட்ரல் எதிர்பார்க்குறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸை விட கம்மியான டார்கெட். ஸோ அது கீழே போகும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. ஆயில் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. மொசாம்பிக்கில் ஒரு ஆயில் ஃபீல்டை ஆயில் இந்தியா ஸ்பான்சர் செய்கிறாங்க. அங்கே இருக்கிற வேலையை அது எடுத்து நடத்துகிறவங்க டோட்டல் அப்படின்ற கம்பெனி. இப்போ டோட்டல்ன்ற கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மொசாம்பிக்கில் ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸ் காரணமாக அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் இவாக்குவேட் செய்ய வேண்டிய சூழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேலை எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்கு போல் தெரியுதுங்க. ஸோ அதை வந்து ஆயில் இந்தியா இன்றைக்கி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டேட் செஞ்சுருக்காங்க. இது ஆயில் இந்தியா வந்து எந்த கம்பெனி வழியாக இதை நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது BREML அப்படின்ற ஒரு கூட்டு கம்பெனி. அதில் 40% ஆயில் இந்தியாவுக்கு இருக்குது. மீதி 60% ONGC ஓன் பண்ணுறாங்க. ONGC தரப்புலேருந்து எந்த அப்டேட்டும் நான் இது வரைக்கும் பார்க்கலைங்க. இந்த அப்டேட் நமக்கு கிடைத்தது ஆயில் இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணது. ஹிந்துஸ்தான் காப்பர் மறுபடியும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் தெரியலைங்க. சமீபமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. கடந்த 3 மாதம் பார்க்கும்போது 174% இந்த ஷேருடைய ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. பொதுவாக பார்க்கும்போது காப்பருடைய விலை கடந்த 10 ஆண்டில் இப்போ தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபைனான்ஷியல்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல கலக்கிட்டாங்க. 18% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் வந்திருக்குங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. 100 crores இந்த ஃபண்ட் ரைசிங்கில் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க.
நேத்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண சில கம்பெனிஸ் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் கலக்கிட்டாங்க. இன்ட்ராடேல 16.7% அதிகரித்தது. ஹட்சன் ஆக்ரோ 6.5% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஆக்சிஸ் பேங்க் 2%, பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 9% இன்ட்ராடேல அதிகரித்தது. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் டிவிடெண்ட் கூட நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்ததை நம்ம பார்த்திருந்தோம். 0.6% மட்டுமே அதிகரித்தது. HDFC AMC கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு 3% விழுந்திருக்கு. ரிசல்ட் ரியாக்ஷனா கூட இருக்கலாம். இந்தியா கிரிட் ட்ரஸ்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் கிரைசில் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி AAA ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். பிரைம் ஃப்ரெஷ் லிமிடெட் அவங்களுடைய போனஸ் குறித்தான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பின்னணி, இந்த கம்பெனி மார்ச் 26ஆம் தேதி போனஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ரெக்கார்ட் டேட் சொல்லலை. இப்போ ரெக்கார்ட் டேட்டை சொல்லியிருக்காங்க 8 மே அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 7.8% இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. என்ன போனஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஷேர் வச்சுருந்தோம்னா ரெக்கார்ட் டேட் பிரகாரம் 2 ஷேர்ஸ் கிடைக்கும். நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சிஇஓடைய ஊதியத்துக்கான ஓட்டிங் நடந்திருக்கு. அதில் 83% இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. ஏன் இந்த சிஇஓட சம்பளத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெவலை தாண்டி போகுது சிஇஓட சேலரி அப்படின்னா செபி ரூல் பிரகாரம் அது ஓட்டிங்கில் தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போது எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவ்வளோ பெரிய சம்பளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பளத்தோட எண்ணிக்கையை வெளியிடலைங்க கம்பெனி. ஆனால் கம்பெனி தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லெவலை தாண்டி போகிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது அந்த லெவலை தாண்டி போகுது. அந்த ஸ்டாக் கொடுத்தது 2017. ஸோ இப்போ அதை எக்ஸசைஸ் பண்ணி அது பணமாக மாற்றுறதுனால அந்த லெவலை தாண்டி போகுது அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. எந்த ஹைக்கும் அளிக்கப்படலை அப்படின்னும் கம்பெனி தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆரியன் ப்ரோ சொல்யூஷன்ஸ் லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியும் மாஸ்டர் கார்டும் இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இதனால் புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேர் கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் ரிலேட்டடாக, அதாவது கான்டாக்ட் இல்லாமல் எப்படி பேமெண்ட் வாங்கலாம் அப்படின்னு, இது குறிப்பாக ட்ராவல் இண்டஸ்ட்ரியை குறி வச்சு பண்ணுற ஒரு சொல்யூஷன் மாதிரி என்னுடைய புரிதல் இருக்குது. பிஎன்பி ஹவுசிங் நேற்று ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 2.3% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரிசல்ட்டை விரைவாக பார்க்கலாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 127 கோடி ரூபாய். இதே போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க கம்பெனி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் அதிகரிச்சிருக்கு கம்பேர் செய்யும்போது. அதுவும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. ஹார்லி டேவிட்சனுடைய ஒரு மாடலுடைய விலையை அறிவிச்சிருக்காங்க கம்பெனி. HD 2021 மாடல் இயருடைய ப்ரைஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. துவக்க விலையாக 16,90,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறொரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய மாடல்ஸோட பேரும் அதோட விலையும் போட்டிருக்காங்க. 15 லட்சத்திலிருந்து 39 லட்சம் வரைக்கும் இருக்குங்க வண்டியுடைய விலை. இன்றைக்கி இன்ட்ராடேல 3.6% அதிகரித்தது ஹீரோ மோட்டோகார்ப். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்ட்ராடேல 2.6% அதிகரித்தது. கம்பெனியுடைய கிரெடிட் ரேட்டிங் இக்ரா வழங்கியதை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. இக்ரா AA இக்ரா AA+ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவுட்லுக் ஸ்டேபிள்லேருந்து பாசிட்டிவாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் முதல்ல என்ன இருந்ததோ அதே கொடுத்துருக்காங்க A1+. கமர்ஷியல் பேப்பருக்கும் அதே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க A1+. KPR மில்ஸ் லிமிடெட் டெக்ஸ்டைல் கம்பெனி இன்ட்ராடேல 9% அதிகரித்தது. அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 28% அதிகரித்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயரில் 130% அதிகரித்தது. கம்பெனி தரப்புலேருந்து வேறொரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களுடைய இத்தனால் பிளான்ட் செட்டப் பண்ணுறது என்ன ஸ்கெடியூலில் இருக்கோ அதன்படி தான் போய்கொண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாலுடைய தேவை இந்தியாவில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு இருக்குது. ஏன்னா இந்திய அரசாங்கம் எத்தனாலை பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாக கொஞ்சம் வாலட்டைலாக இருந்ததுங்க இந்த கம்பெனி. திடீர்னு மேலே போச்சு, அப்புறம் மறுபடியும் செல் ஆஃப் ஆச்சு. ஹையான 1425 எட்டியது. அப்புறம் வீடியோ சேர நேரத்துக்குள்ள அது கீழே வர ஆரம்பித்து விட்டது. வேறொரு டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியான அரவிந்த் லிமிடெடும் இன்றைக்கி நல்லா கலக்கியிருந்தாங்க. 10% மேலே அவங்க ஸ்டாக்கும் போச்சு. என்ன ரீசன்னு தெரியலைங்க. அதுவும் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி தான். சரிங்க, கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ்
கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பாரத் ரசாயன் நேத்தும் கலக்கியிருந்தாங்க. இன்னைக்கு 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1100க்கு மேல சதவீதமும் அதிகரித்தது. பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 20% அதிகரித்தது. 6362% வால்யூம் அதிகரிப்பு. பட்டர்ஃப்ளை 15% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு. 152% வால்யூம் அதிகரிப்பு. சூர்யா ரோஷனி 12% ஷேர் பிரைஸும் 327% வால்யூம் அதிகரிப்பு. ஜூபிலன்ட் இண்டஸ்ட்ரீஸ் 10% ஷேர் பிரைஸும் 343% வால்யூம் அதிகரித்தது. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு. 585% வால்யூம் அதிகரிப்பு. ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ் 8.27% ஷேர் பிரைஸும் 624% வால்யூம் அதிகரிப்பு. ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 7.8% ஷேர் பிரைஸும் 270% வால்யூம் அதிகரிப்பு. சக்தி பம்ப்ஸ் 7.5% ஷேர் பிரைஸ் 465% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் திலீப் பில்கான் 8.7% ஷேர் பிரைஸ் விழுந்தது. வால்யூம் பார்த்தீங்கன்னா 515% அதிகரித்தது. ஆல்கைல் அமைன்ஸும் பாலாஜி அமைன்ஸும் நேற்று கெய்னர்ஸ் பட்டியலில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி விழுந்திருக்கு. ஆல்கைல் அமைன்ஸ் 7% கிட்டத்தட்ட ஷேர் பிரைஸ் விழுந்திருக்கு. பாலாஜி அமைன்ஸ் கிட்டத்தட்ட 3% விழுந்தது. பால் ஃபார்மா 6.11% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி. 450% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.